அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் சொல்லுங்க. என்ன அவுட் ஆஃப் புக்லாம் படிக்கணும்னு கேட்கீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த புக் லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 19, 20 சில பேர் 19, 20 இது அனுப்பிட்டு, இந்த புத்தகமா சார் அப்படின்னு கேட்கீங்க. இந்த புத்தகமா? என்ன புத்தகம்? இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அது சொல்லதும், அதுக்கப்புறம் சிலபஸ பத்தி உங்களுக்கு ஒரு இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் என்னென்ன புத்தகம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு லைப்ரரியில் நிறைய புத்தகம் நான் எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்லுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு புக்கில் ஒரு 19 இந்த புத்தகம்லாம் படிக்கணும் தான். ஆனால் இந்த புத்தகத்தில் தான் கொஸ்டின்னு அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கிடையாது, சரிங்களா? இதுலேருந்து இருக்குது. ஆனால் இதில் தேவை உள்ளது தான். இதெல்லாம் டக்குன்னு படிச்சிடலாம். இது ரொம்ப எதுவும் கிடையாது. இதில் சிலபஸ் உள்ள பாயிண்ட் மட்டும் படித்தா போதும். இந்த 20 புத்தகம், இந்த நவீன தமிழ் அகராதிலாம் இந்த இதே கிடையாது. அகராதி புக்கு, இந்த அகராதி புத்தகமே கிடையாது. இதில் ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னு யாரோ பார்த்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை சொல்லுதீங்க. அதுவும் கிடையாது. அது இந்த இளைஞர் தமிழ் கையகராதி இந்த புத்தகமும் கிடையாது. ஆனால் பார்த்தோன்னா யாரோ தப்பாக பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. அகராதி நிகண்டு இதில் இருக்குதுன்னு அதுக்கு மேலே யாரோ ஒரு ஆள் சொல்லுதாங்க. இப்படி ஒரு ஆள் ஏதோ பார்த்தா ஒரு புத்தகத்தை சொல்லி ஒரு புக் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு புக்கு இப்படி சொல்லுதாங்க. இது தவறான தகவல். அதுமாரி பார்த்தீங்கன்னா, மைங்கொலி சொல்லகராதிக்கு இந்த புத்தகம் யூஸ் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் அயற்சொல் கையெழுக்கு இந்த புத்தகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் மட்டும் காணாது. இதில் என்னது இருக்கும்? எல்லாத்துலையும் 2 இருக்கும். அதுக்கு இந்த புத்தகத்துலேருந்து தான் அவங்க கீ பாயிண்ட் எடுத்தாங்கன்னு கிடையாது. இதை வச்சும் போடலாம். ஆனால் இது படிச்சுட்டு இன்னும் நிறைய பேர் இது படிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 மேலே பார்த்தீங்கன்னா இந்த வர எக்ஸாமில் எடுக்க முடியும், இல்லை எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதான் சிலபஸ், சரிங்களா? 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் மொத்தமே சிலபஸில் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னா, சொல் பொருள் எல்லாமே இந்த சிலபஸில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே இந்த இலக்கியம் அறிஞர்கள் தொண்டு இருக்குல்ல, இதை 15 மார்க் கேட்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2ல் குரூப் 4லேயும் ஒரு இதில் 12 ஒரு இதில் 14 கொஸ்டின் கிடந்தாங்க. இப்படி கேட்கல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இதெல்லாம் 5 வாரம் 5, 20 வீக்கு 10 வீக் 15 வீக்லாம் படிக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு 2 வீக்கு தான் அதிகபட்சம் அதுதான் 1 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் புக்கில் தான் பார்த்தீங்க 6 to 10ஆம் வகுப்பு வரை தான் கேட்பாங்க. அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே சொல்லிடலாம். எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிக்கிங்க, நீங்கள் எப்படி அவுட் ஆஃபில் போனீங்கன்னு நம்ம கேட்போம்னு அவங்க பயந்து போய் எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேட்குற கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் போய் ரொம்ப போட்டு செவ்வாய் இழுத்துட்டு இருக்கக்கூடாது படிக்கிறதை. 20 திருக்குறள் அதிகாரம் டக்குன்னு முடிச்சிடலாம், சரிங்களா? ஒரு 4 வாரம் தான் மொத்தமே இந்த ஃபுல் சிலபஸுமே. இந்த அழகு பார்த்தீங்கன்னா 7வது அழகு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் தொண்டு இலக்கியம் எல்லாத்தையுமே 15 மார்க்கை 4 வாரத்தில் முடிச்சிடணும், அவ்வளோதான், சரிங்களா? அதுமாதிரி இந்த பாருங்கள், இலக்கியம் அறநூல்கள் சம்மந்தம் ஒரு 10 நூல்கள் இருக்கும், அவ்வளோதான். அதான் 9 நூல்கள், மீதியெல்லாம் மற்ற நூல்கள். இது 17 கணக்கு. அறிஞர்கள் தொடர்பான ஒரு 5 பேர், அதில் இந்த சான்றோர்கள் தொடர்பான ஒரு 13 பேர். இவ்வளோ தான் சிலபஸு. இதை போயிட்டு பார்த்தீங்கன்னா 20 வீக்குலாம் படிச்சுட்டு அதெல்லாம் 10 வீக்கு 15 வீக்கெலாம் படிக்கக்கூடாது. அது முட்டாள்தனம், சரிங்களா? எளிய மொழிபெயர்ப்பு இதுவும் கலை சொல்லும் இது இருக்கட்டும், சரிங்களா? இது 2 பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கொண்டு வந்திருப்போம். வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் ஊமை தொடரோட பொருள், மரபு தொடர், பழமொழிகளோட பொருள். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த சிலபஸில் நான் கொண்டு வந்திருப்பேன். இந்த மெத்தட் நீங்கள் படித்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை. நீங்கள் பார்த்தா மற்றவங்களோட 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட அடிக்கலாம். ஏன்னா சொல் பொருள் ரிலேட்டடாக தான் எதிர்ச்சொல் இருக்கும். அந்த சொல் பொருளில் ஒன்று தான் ஒலி வேறுபாடு, சொல் பொருளில் ஒன்று தான் குறில் நெடில் வேறுபாடு, சொல் பொருளில் ஒன்று தான் ஓரெழுத்து ஒரு மொழி, சொல் பொருளில் ஒன்று தான் ஒரு சொல் இருக்கின்றன வேறு சொல், சொல் பொருளில் ஒரு இதுதான் ஒரு பொருள் தரும் பல சொல், இதே தான் பல பொருள் தரும் ஒரு சொல், இரு பொருள் குறிக்கும் சொல்லும் அதே தான், சரிங்களா? ஒரு பொருள் பன்மொழியும் அதே தான். இதுக்கெல்லாம் நான் புத்தகம் காமிக்கேன், சரிங்களா? கலைச்சொற்களுக்கு தப்பாக சொல்லுதீங்க. அந்த ஆட்சிச்சொல் அகராதினே பரப்பிட்டு இருக்கீங்க. கலைச்சொல் பேரகராதின்னு ஒரு புக் 14 வால்யூம் இருக்கும். அந்த புத்தகத்தை தான் படிக்கணும். இன்னும் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அயற்சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 புக்கு காமிக்கேன், சரிங்களா? அயற்சொல் அகராதின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சித்திக்குன்னு ஒரு எழுதியிருப்பார். அதெல்லாம் சொல்ல காமிக்கேன். இலக்கிய அறிஞர்கள் தொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்பாட்லேயே போட்டலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இலக்கிய அறிஞர்கள் தொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் படிச்சிடலாம். இதுவும் பார்த்தா அப்போ பெருசாக நம்ம பார்த்தோன்னா ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. எப்போ இந்த யூனிட்டும் நமக்கு தேவை கிடையாது. அப்போ இந்த யூனிட்டும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அப்போது 1வது இந்த யூனிட்டு, 2வது யூனிட் இது 2 தான் ஹெவியாக இருக்கும். இந்த யூனிட்லாம் பார்த்தா கான்செப்ட்டு தான். கான்செப்ட் நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுவும் டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இன எழுத்து சுற்றெழுத்தம் வினா எழுத்துலாம்
டக்குன்னு முடிச்சிடலாம். ஒருமை பன்மைக்கெல்லாம் ஒரு நான் எடுத்து கொடுக்கறது மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 2 வினைச்சொற்கள் ஏற்பாடு ஓல்டு கொஸ்டினை பார்த்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பெயரெச்ச வகையறுத்தல், வினைச்சொல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சு. வேர்ச்சொல் என்னத்தை தான் கேட்டிருந்தாலுமே அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். அது கட்டளை மாதிரி இருக்கும். அந்த அப்படி வச்சு நம்ம ஓல்டு கொஸ்டினை பார்த்தாலே ஈஸியாக அடிச்சிடலாம். தொடர் வகைகளும் அப்படி தான் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைலாம் நீங்கள் ஓல்டு கொஸ்டினை பார்த்துட்டு கான்செப்ட் கிளாஸு ஓல்டு கொஸ்டின் இது பார்த்தாலே வேலை முடிஞ்சு போய் நிறுத்தக்கூடியது நான் நிறைய எடுத்தாரேன். மிஸ்ஸே ஆகாமல் எடுத்தாரேன். எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? வலிமை மிகவும் அப்படி தான். பிரித்தலுக்கு சேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்னூல் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு புக்கு நான் வந்து என்ன புக்கு யூஸ் பண்ணோம்னா தேவிரா நன்னூல் எழுத்து அதிகாரம் சொல்ல அதிகாரம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு இளவரசன்னு ஒரு புக்கு அதையும் யூஸ் பண்ணேன். சரிங்களா? காலம் இதெல்லாம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அதுக்கு வந்து பார்த்தா கிறுகின்று, ஆணின்று, இத்திட்டு இதை வச்சு ஈஸியாக போடலாம். ஒளி, வினை, தொகை இதுக்கு வந்து பார்த்தா சில வந்து பார்த்தோன்னா மரபியல் சம்மந்தமாக வந்து பார்த்தா தொல்காப்பியத்தில் இருக்குது. அதை எடுத்து வச்சுருக்கேன். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு நிறைய படிக்கணும். ஏன்னா 2 இடத்துல சிலபஸில் வரும். அதுமாரி ஓரெழுத்து ஒரு மொழி 2 இடத்துல சிலபஸில் வரும். சரிங்களா? அதனால் நல்லா படிக்கணும். இந்த 3த்துக்கும் பொருள் தெரியணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதாகும். இந்த சிலபஸில் இருக்கிற இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தோன்னா அதுவும் இந்த காலமுறைகள் டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த ஒளி, வினை, தொகை, மரபெல்லாம் வந்து பார்த்தா இதெல்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா ஈஸியானு நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம தப்பாக விடையளிக்க வைக்கிறது இந்த பகுதி தான். அப்போ 1, 2 இது 1 3வது பகுதியா, இது ஒரு 3வது பகுதி. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா 4வதாக வச்சுக்கணும். ஏன்னா இது கான்செப்ட். இது டக்குன்னு முடிச்சிடலாம். அப்போ 1 2 3 தான். இந்த 3 பகுதி தான் நம்ம வந்து பார்த்தா படிக்க வேண்டிய பகுதியே. இப்போ வாங்க புக்கு லிஸ்ட் காமிக்க. உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும்னா நான் வேணால் இன்னொரு தடவை என்னாலும் வந்து பார்த்தோன்னா குரூப்பில் வந்து பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி விடுதேன். டெலிகிராம் குரூப்பை சேர்ந்துக்கிடுங்க. இதுதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கனாலும் சரி, இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். போய் சேர்ந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் புக்ஸு 2011 எடிஷனு, அதாவது 2004 புக்கு, அதில் 2024 புக்கு, அதுக்கப்புறம் சயின்ஸு, சோசியல், தமிழ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு, தேவிரா புக்கு, அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வந்து பார்த்தா ஜிகேயில் புக்கு, அதில் தமிழரசு மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா 2025, 24, 23 அது இருக்கும். அதில் கலைச்சொல் புக்கு, இப்படி எல்லா புக்கும் இருக்கும். அதான் ஓல்டு கொஸ்டின்னு எல்லா புக்கும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இந்த டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் லெக்சிங், அந்த பாலிட்டி புக்கு, அரசு ரீசனிங் புக்கு எல்லா புக்கும் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் சேர்ந்துக்கிடுங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஐபிஆர்லேருந்து நியூஸு எல்லாமே நம்ம போட்டுகிட்டு இருப்போம். சரிங்களா? அந்த பழமொழிகள் இந்த புக்கெலாம் படிக்கணுமான்னு கேட்டால் இவ்வளோ ஆண்டுலாம் முதல்ல நீங்கள் படிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா இப்போ நான் என்ன புக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம். இதுக்கப்புறமும் நான் நிறைய புக்கு லைப்ரரியில் போய் எடுத்திருக்கேன். அந்த புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அதில் அட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கும். சில இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே வரப்போகிறோம். இங்கே பாருங்கள், குரூப் 4 2026 ப்ரிப்பரேஷன் பொது தமிழ் 90+ எடுக்கணும். நீங்கள் எப்படி சார் எடுக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தடவை கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தா 90க்கு மேலே கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுவும் இந்த தடவை நான் சோர்ஸ் பார்த்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்லேருந்து எடுத்துக்கலாம். அதனால ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுப்பீங்க. நான் ப்ளேலிஸ்ட் போட்டு கரெக்டாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு போர் பன்மொழி அகராதி இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விட்டது இந்த புத்தகம். சரிங்களா? நல்ல தமிழ் எழுதுவோம் சொக்கன் இவர் எழுதினது. ஆகி பரந்தாமனார் வந்து எழுதினது நல்ல தமிழ் வேண்டுமா அந்த புத்தகத்தோட இதான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் சோர்ஸ் இருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தா தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆயிற்று அகராதி இந்த புத்தகம். அதுக்கப்புறம் உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழண்ணல், தமிழ் மரபுதொடர் அகராதி கவர்மெண்ட் புக்கு, அதற்கு பழமொழிகள் விளக்கம்னு ஒரு புக்கு இருக்குது. இது போக வந்து பார்த்தோன்னா இந்த புக்கெலாம் நீங்கள் சொல்லுவீங்க இளங்குமான தமிழ் வளம் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து கேட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இதுலேருந்து கேட்டாங்கன்னு கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இந்த புக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள் எல்லா இலக்கணமும் இருக்கும். நான் அந்த 2வது வால்யூம் புக்கில் வந்து பார்த்தா எல்லாமே இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தா இதில் கேட்ட நன்னூல் விதி வந்து பார்த்தா நன்னூல் படித்தாலே போதும். அதுக்கு இல்லைனா இது படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மரபுதொடர் அகராதி ஸ்கூல் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவீங்க. சரிங்களா? மைண்ட்மொழி சொல்ல அகராதி, பழமொழி 400 இது எல்லாமே இந்த பிடிஎஃப்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பி விடுதேன். இலக்கணம் தேவிரா புக்கெலாம் இந்த லிஸ்ட்டில் வச்சிங்கன்னு தெரில. இந்த புக்கெலாம் வந்து பார்த்தா இந்த அகராதி புக்கு இந்த புத்தகமே கிடையாது. இந்த புத்தகம்லாம் படிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தா இதெல்லாம் ரொம்ப இதே கிடையாது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஷாப்லேயும் கிடைக்காது மேக்ஸிமம். இது வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் இதில் இருக்கும். எல்லாமே பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 இது பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கும் 10 நாள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்களே, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க.
ஓல்டு புக் ஷாப்பில் இருக்கும், வேணால் கேட்டு பார்த்து வாங்கிடுங்க சரிங்களா. அயிற்சொல் அகராதி இந்த புத்தகம் நான் வச்சுருக்கேன் சரிங்களா. நெல்லை சித்திக்கு 18,000 வந்து பார்த்தோன்னா அயிற்சொற்களுக்கு தமிழில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இருந்தாலும் வந்து இந்த புத்தகம் சூப்பராக இருக்கும், வேல்யூபுல்லான புத்தகமாக இருக்கும். ஒரு பன்மொழி அகராதி இந்த புத்தகம் நான் நிறைய புத்தகம் காமிக்கேன். இந்த புத்தகம் போக நிறைய புத்தகம் வச்சுருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸில் கேட்டிருக்காங்களோ அந்த சோர்ஸு அதில் உள்ளது மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எது தேவையோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் அது கொடுப்பேன். அது கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வைப்போம் சரிங்களா. எது இருக்கோ அது கொடுப்போம். ஒரு பொருட் பன்மொழி அகராதி சரிங்களா. தமிழ்நாடு அரசு வெளியிட்டது 2022 இந்த புத்தகம். அதை நல்ல தமிழில் எழுதுவோம். இந்த புத்தகம் வந்து பார்த்தோன்னா எளிய முறையில் தமிழ் இலக்கணத்தை கற்கவும் உதவும் மிக சிறந்த கையேடு என் சொக்கன் சரிங்களா. இந்த புத்தகம் பழமொழிகளும் விளக்கங்களும் இதில் தான் பழமொழிகள் சம்மந்தமாக எடுத்துப்போம். ஊமை தொடர் அகராதிக்கு நான் ஒரு புத்தகம் வச்சுருக்கேன் சரிங்களா. 1000 ஊமை சரிங்களா. ஊமை தொடரோட அகராதின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் 1000க்கும் மேற்பட்ட அந்த ஊமை தொடருக்கு விளக்கம் இப்படி இருக்கும். அதனால் அந்த புத்தகத்தில் தான் நான் அது கொடுப்பேன். அதில் 1000ம் படிக்கலாம் விட மாட்டேன், ஓரளவு முக்கியமானது மட்டும். வளர்தமிழ் உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழெண்ணல், தற்கால தமிழ் மரபு தொடர் அகராதி சரிங்களா. இந்த புத்தகத்தில் உள்ளதை நான் கொடுப்பேன். அதான் அயிற்சொல் அகராதி கவர்மெண்ட் புக்கு. அதாவது மாணவர்களுக்கான தமிழ்னு ஒரு 5 பாகங்கள் இருக்கும். அந்த புத்தகத்தையும் யூஸ் பண்ணேன். தமிழ் மரபு தொடர் அகராதி இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல். இது போக நான் நிறைய வந்து பார்த்தோன்னா எழுதுகோலா கண்ணகோலா இது வந்து பார்த்தோன்னா அண்ணன் எழுதின புத்தகம். அதில் வந்து பார்த்தோன்னா பேராசிரியர் அருளியரின் வந்து பார்த்தோன்னா இவை தமிழ் அல்ல என்னும் அயிற்சொல் அகராதி இந்த புத்தகமும் யூஸ் பண்ணேன். அதை நன்னூலுக்கு வந்து பார்த்தா இளவரசு இந்த புத்தகம். அதான் நன்னூல் சொல்ல அதிகாரத்துக்கு இளவரசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தேவராவோட தமிழ் அகராதி அதுவும் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. தேவராவோட தமிழ் அகராதி இல்லை, தேவராவோட நம்ம நன்னூல் புத்தகம் எழுத்தும் சொல்லும். இதுக்கப்புறமும் நிறைய புத்தகம் வந்து பார்த்தோன்னா லைப்ரரியில் போய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து பார்த்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் ரொம்ப புத்தகம் இல்லை, அது வந்து பார்த்தா எல்லாமே தேவையில்லாத இந்த இதே மாதிரி தான் இருக்குது. எது இப்போ காமிக்க பாருங்கள் உங்களுக்கு அகராதி புத்தகத்தை இந்த இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகராதி உங்களுக்கு தெரியும். இது இப்போ தான் சொன்னோம் நவீன தமிழ் அகராதி இதில் தான் கேட்டிருந்தாங்கன்னு, இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகம்லாம் அனுப்பிட்டேன் சரிங்களா. இது ஆன்லைனில் பிடிஎஃப் வந்து எடுத்தது. இது வேணாலும் நம்ம டெலிகிராம் குரூப் சேர்ந்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்க பாருங்கள் சரிங்களா. இதுதான் அகராதி. இப்போ இளைஞர் தமிழ் கை அகராதின்னு அந்த உண்டுன்னு நீங்கள் இதெல்லாம் கிடையாது சரிங்களா. இதுவும் கிடையாது. அதில் வந்து பார்த்தா இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அகராதிக்கு வந்து பார்த்தா நிறைய புத்தகம் இருக்குது. ஆனால் அவ்வளோ புத்தகம் படிக்கக்கூடாது. அதில் வந்து என்ன புத்தகம் கேட்டிருக்காங்க அந்த புத்தகத்துலேருந்து தான் நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து பார்த்தா ஆனந்த விகடனோட சித்திரை போட்டி அகராதி வந்து பார்த்தா 1022 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் மொழி அகராதி அது ஒரு புக்கு இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா 1725 இருக்கும். எத்தனை 1725 இவ்வளோ ஆண்டும் படிக்கக்கூடாது. இது நவீன தமிழ் அகராதி. இப்போ நீங்கள் சொன்னீங்களா புக்கு லிஸ்ட்லாம் யார் தான் போய் கொடுத்தீங்கன்னு தெரில, யாரோ ஒரு ஆள் பரப்பி விட்டா அப்படியே பரவிடும் நினைக்கேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்காக தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்கூல் புக்ஸு நம்ம வந்து கொடுப்போம். அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு சிலபஸ்லையும் அந்த சிலபஸுக்கு தக்கன தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போவோம். இப்போ அதேமாதிரி இந்த புக்கு தமிழ் அகர முதலி புக்கும் நீங்கள் படிக்கணும்னா சாத்தியம் கிடையாது கரெக்டாக. இதுவும் படிக்க சாத்தியம் கிடையாது. இதில் வந்து முக்கியமானது எப்படின்னா ஒலி வேறுபாடு படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஓரெழுத்தொரு மொழி, குறில் நெடில் வேறுபாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் சொல் பொருள் இப்படி படிக்கணும். இதுவும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது நான் தாரேன்னா இப்படி வீடியோவாக ப்ளேலிஸ்ட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ப்ளேலிஸ்ட் போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிடிஎஃப்னு சொன்னீங்கன்னா வேணால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் தரேன், எல்லாம் குழம்பி இதாகிரும். நான் வந்து ஒரு டாப்பிக்னா இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கேன் பாருங்கள். இப்போ நிறுத்தல் குறியீடுனா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கில் இப்போ ஸ்கூல் புக்கு இப்படி தான் நான் வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா டாப்பிக்லையும் இப்படி தான் கொடுப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் மிஸ் ஆகாது. இப்போ பார்த்தா இது வந்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு. அதுக்கப்புறம்
நியூ புக்கு, இது 8th நியூ புக்கா. அதுக்கப்புறம் இது 8th நியூ புக்கு சரிங்களா. இது 10th ஓல்டு புக்கு. அதுக்கப்புறம் இது 11th நியூ புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் புக்கில் 1, அவுட் ஆஃப் புக்கு 2வது புக்கு, அவுட் ஆஃப் புக்கு 3வது புக்கு, நல்ல தமிழில் வேண்டுமா அதான் அவுட் ஆஃப் புக் 3வது புக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கில் நான் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பேன். கிளாஸ் கொடுப்பதில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 4வது சோர்ஸு அஞ்சாவது சோர்ஸு, 6வது சோர்ஸு, 7வது சோர்ஸு, இன்னும் ஒரு 3 சோர்ஸ் இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்கல. அதை யூஸ் பண்ணதை தவிர நீங்கள் ஒரு வீடியோவுக்கும் நான் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது என்ன புக்குன்னீங்கன்னா நிறைய புத்தகத்தை நான் அனுப்பி விடுதேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகத்தையும் யூஸ் பண்ணுங்கள் வேணாம். கரெக்டாக எடுத்து கொடுக்கேன், அதை மட்டும் படிங்க சரிங்களா. இப்படி அவுட் ஆஃப் சோர்ஸ்ன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடினீங்கன்னா அப்படி தேடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாரும் வீடியோ போடுறது அது இதுன்னு நிறைய போய் பார்க்கறத விட்டுட்டு இருக்கிற புத்தகம் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுதுன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. தமிழ் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது சரிங்களா. அதாவது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், தமிழ் டைப்பிங் தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு டைப்பிங் அடிக்கல இதுதான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு டைப்பிங்கும் ஒர்க்குக்கும் ஆள் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஈதல் academy@gmail.com அப்படின்னுங்கிறதுக்கு தமிழ் டைப்பிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஃபோன் நம்பர் தரேன். நீங்கள் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா. 1 பேர் 2 பேர்னாலும் அனுப்புங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் ஒர்க்கு டக்குன்னு ஸ்பீடாக கொடுத்து நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. அது ஆள் வந்து பார்த்தா கொஞ்சம் இப்போ அவங்க சார் வந்து இதாக இருக்காங்க, ஒர்க்கில் போயிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. யாரும் தெரிஞ்சுன்னா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு மூலம் தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டை சொல்லி என்னை வந்து பார்த்தோன்னா மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போக நிறைய புத்தகம்லாம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா. ஒர்த்தாக இருக்கும், கண்டிப்பாக நம்புங்க. வேணாலும் நம்ம ஃபர்தராக வீடியோ கொடுக்கல உங்களுக்கே வந்து பார்த்தா அந்த கான்ஃபிடென்ட் தெரியும் சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.